ஜூலை 29 முதல் 31 வரை அரச மலேசிய காவல்துறை பேங் நெகாரா மலேசியாவுடன் இணைந்து நாடு முழுவதும் 59 சோதனைகளை நடத்தி 71 பேரை கைது செய்துள்ளது. ஆப் ஹாஸ் காட் ஏடிஎம் என பெயரிடப்பட்ட இந்த நடவடிக்கை மோசடி கும்பல்களுடன் தொடர்புடைய மியூல் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் 8 வெளிநாட்டவர்களும் அடங்குவர். 19 முதல் 50 வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் கோலாலம்பூரில் அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 925 ஏடிஎம் அட்டைகள், 3,92,266 ரிங்கிட் ரொக்கம், தொலைபேசிகள், சிம் அட்டைகள், கார்கள் மேலும் பிற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொலைபேசி மோசடிகள், போலி கடன்கள், சட்டவிரோதமாக கடன் வழங்குதல், உரிமம் இல்லாத பண பரிமாற்றம் போன்ற குற்றங்களுக்காக அவர்கள் குற்றவியல் சட்டத்தின் கீழும் 1951ஆம் ஆண்டு கடன் வழங்குனர் சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்படுகிறார்கள். இதுவரை இந்த சோதனையின் அடிப்படையில் 16 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் 55 பேர் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குற்றச் செயல்களுக்காக வங்கிக் கணக்குகளை கடன் வழங்குவதற்கோ அல்லது குத்தகைக்கு விடுவதற்கோ பயன்படுத்த வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு காவல்துறை எச்சரித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.